ஹாய் எவ்ரி ஒன். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பேம் ட்ராப்பர்ஸ், ஸ்பேம் ட்ரிகர்ஸ். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே பல்க் இமெயில் மார்க்கெட்டிங்கில் வர்ற கான்செப்ட். ஸோ மோஸ்ட்லி இஎஸ்பி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதோட இம்பேக்ட் பெருசாக இமெயில் மார்க்கெட்டிங்ஸில் வராது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கஸ்டமர்ஸ், அது போக அவங்க வந்துட்டு ரொம்ப கரெக்டான கண்டென்ட், அவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெலவெண்ட்டான கண்டென்ட் அந்த மாதிரி மட்டும்தான் அனுப்புவாங்க. பட் பல்க் இமெயில் மார்க்கெட்டிங்கில் வந்து நான் வந்து அந்த இமெயில் ஐடிஸை ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்க்ராப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் மெயில் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த யூசர் வந்து ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். நம்மளால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் அனுப்பும்போது அந்த யூசர்ஸ் வந்து இன்ஆக்டிவ் போனது பிரச்சனை இல்லை. அவர் எதனால அந்த யூசர் வந்து இன்ஆக்டிவ் போனார் அப்படின்னு சொல்லி ஐஎஸ்பி சைடில் இருந்து ட்ராக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 இயர்ஸ் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நிறைய இடத்துல அந்த மெயில் ஐடிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். லைக் ஷாப்பிங் மால், பர்ச்சேஸ் போன இடத்துல, இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட மெயில் ஐடிஸ் வந்து ஏதோ ஒரு வெண்டார் மூலமாக எங்கேயாவது வந்து வித்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு நிறைய அன்வான்டான இமெயில்ஸ், ரொம்ப ஸ்பேம் இமெயில்ஸ், இது மாதிரிலாம் நிறையா சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாத நிறையா டொமைன்ல இருந்து எனக்கு மெயில்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு இன்பாக்ஸே இப்போ ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு அந்த ஓப்பன் பண்ணவே டைம் இல்லை. நீங்களே அதை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்பேம் இமெயில்ஸ் நிறையா வரும். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இமெயிலாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த இமெயிலாம் எப்படி வருது அப்படின்னே உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி நிறைய இமெயில்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆப்வியஸாக இன்னொரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி இனிமேல் இதுதான் என்னோடய ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே நான் அந்த பழைய இமெயில் ஐடி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹாட்மெயில்லையோ ஜிமெயில்லையோ அந்த ஐடி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த இமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு 2 வருஷம் ஆச்சு. வேற ஒரு இமெயில் ஐடியை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஹாட்மெயிலோ ஜிமெயிலோ வந்து அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு 2 வருஷம் லாகினே பண்ணி பார்க்கல இந்த இமெயிலை, எதனால இவர் நம்மளை விட்டு போனார் அப்படின்னு சொல்லி அந்த இமெயிலை வந்து ட்ராக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வர்ற இமெயில்ஸு என்னென்ன டொமைன்ல இருந்து வருது, அது அவங்க ரெலவெண்ட்டாக இருக்கா, அந்த டொமைன் வந்து இது அந்த பாடி கண்டென்ட்ல உள்ளதோட ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாத பட்சத்தில் அவங்களோட ஐபி, அந்த எந்த ஐபியிலிருந்து அந்த மெயில் வந்துச்சோ அந்த ஐபியையும் டொமைனையும் பிளாக் லிஸ்ட்டுக்கு மார்க் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு 1,00,000 மெயில் ஐடி வச்சுருக்கீங்க. ஜஸ்ட்டு ஒரு 5 ஸ்பேம் ட்ராப்பர் இமெயில் ஐடி இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஹாட்மெயில் சைடில் இருந்து அப்படின்னா, உங்களோட ஐபி டொமைன் வந்து அடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாகவே அடி ஆயிரும். இதுதான் வந்து ஸ்பேம் ட்ராப்பர்ஸ். ஸோ ஸ்பேம் ட்ராப்பர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி இது வரைக்கும் மாற்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ஒரு 4 இமெயில் ஐடி ஆயிடுச்சு. இதோட 4வது இமெயில் ஐடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட கவுண்ட்டையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம ஸ்பேம் ட்ரிகர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஸ்பேம் ட்ரிகர்ஸில் வந்து நீங்கள் இமெயில் அனுப்புகிறீங்க. இமெயில் அனுப்பும்போது பாடி கண்டென்ட்டில், அதாவது அது என்ன கான்டென்ட், எந்த டார்கெட் ஆடியன்ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்டென்ட் வந்து டெவலப் பண்ணி டிசைனும் பண்ணிடுவீங்க. பட் அதில் வந்து நிறையா நீங்கள் ஸ்பேமி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபியோட ரெப்புடேஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய சென்டர் ஐபி ரெப்புடேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களோட இமெயிலை ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேமுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன், 100% ஃப்ரீ, கங்க்ராச்சுலேஷன், யூ வான் திஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லி நான் போட்டு ஒரு மெயில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அது ரியலாகவே இருந்தாலும் இந்த 100% ஃப்ரீ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆக்ட் நவ், லாஸ்ட் சான்ஸ், கிளைம் யுவர் ப்ரைஸ், இந்த மாதிரிலாம் ஃப்ரீ கிஃப்ட்டு, ஃப்ரீங்கிற வேர்டே வந்து ஒரு பெரிய ஸ்பேம் வேர்டு தான். இந்த மாதிரி நிறையா ஸ்பேம் வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களுடைய டொமைன் வந்து ரெப்யூட்டடான டொமைன். அதாவது நீங்கள் ஒரிஜினலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களோட டொமைனோட
சைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லோகோ கண்டென்ட் எல்லாம் ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது போக அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் உங்களுடைய இமெயில்ஸை கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அந்த இமெயில் வந்து இன்பாக்ஸ் போகிறது, ஸ்பேம் போகிறது, ஸ்பேம் ஃபில்டர்ஸோடைய ஒர்க்கு. ஸோ உங்களுடைய ஐபி ரெப்யூட்டேஷன் கம்மியாக இருக்குது, நீங்கள் நிறைய ஸ்பேம் ட்ரிகர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் கண்டென்ட்டில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பேம் தான் போகும், அல்லது பவுன்ஸ் ஆயிரும், சாஃப்ட் பவுன்ஸ் அப்படி இல்லைன்னா ஹார்ட் பவுன்ஸ் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஸ்பேம் ட்ரிகர்ஸ். அதாவது நீங்கள் கண்டென்ட் எழுதும்போது நீங்கள் இந்த அதாவது உங்களோட அர்ஜென்சியாக போனக்கூடாது, உடனே பண்ணுங்க, இதுதான் கடைசி சான்ஸு, நீங்கள் உங்களோட ப்ரைஸை கிளைம் பண்ணுங்க, இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் இருக்காது, இந்த மாதிரி அர்ஜென்சியை கிரியேட் பண்ணுற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடாது. அதாவது இது வந்து ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் 100% ரிஸ்க் ஃப்ரீ அப்படிங்கிறது இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது யூசர்ஸ் வந்து டக்குன்னு கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாமே வந்து ஸ்பேமி வேர்ட்ஸ் தான். மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பேசிஸ்லையும் நாங்கள் இவ்வளோ பெர்சன்டேஜ் கேஷ் போனஸ் தரோம், கிரெடிட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், நீங்கள் அதாவது லோன் வாங்குங்க அப்படிங்கிறத, நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி லோன் இருந்துச்சுன்னா இந்த லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த லோனை முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. அது என்ன கான்செப்ட்னு எனக்கும் புரியல. அது நிறைய மெயில் அந்த மாதிரி வரும். அதாவது டெப்ட்ல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு இந்த டெப்ட் எடுத்துக்குங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பெஸ்ட் ரேட்ஸில் தரோம், நாங்கள் 10% தரோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஜிஎஸ்டி இருக்கும், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஏகப்பட்ட இதை போட்டு டேக்ஸ் அது இதுன்னு அது கடைசியில் எண்டிங்கில் வர பில்லே வேறு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு அப்படியே கவர்றதுக்கு கம்மியான அமௌண்ட்டாக காட்டி நீங்கள் கிளிக் பண்ண வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபில்டர்ஸ்க்கும் தெரியும். எல்லா ஃபில்டர்ஸ்க்குமே, இந்த ஸ்பேம் ஃபில்டர்ஸ்னால் எல்லா ஐஎஸ்பி ஸ்பேம் ஃபில்டர்ஸ்க்குமே தெரியும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கான்டென்ட்டோடைய ஸ்பேம் பெர்சன்டேஜ்னு ஒன்று இருக்குது. அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாயிரும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சென்டர் ஐபி ரெப்யூட்டேஷனையும் பாதிக்கும். அதே போக அந்த மெயில் இன்பாக்ஸ் போகிற பெர்சன்டேஜும் குறையும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்பேம் ட்ராப்பர்ஸ் விசஸ் ஸ்பேம் ட்ரிகர்ஸோட கான்செப்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிஸில் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.